காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகோதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 7 பேட்ச் 7. இன்று நாள் 4 தேதி 6/10/2025 திங்கட்கிழமை. நேரம் காலை 5 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டர் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் இன்றைய தலைப்பு ஆழ்மனதின் சக்தி, பார்ட் 5, பகுதி 5, த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், பார்ட் 5 என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி சொர்ணபுத்தா மேடம் அவர்கள். நண்பர்களே, நாம் முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். தியானத்தினால் கிடைக்கும் பலன்களை கூற விழைகிறேன். நண்பர்களே, தியானத்தினால் மனம் எப்பொழுதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாகவே வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக வந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனா சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, நீங்கள் 1 கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு இதுபோல் உங்கள் கைகளை விரல்களால் பிணைத்து இதுபோல் அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு நாம் ஓகே சொல்லும் வரை தயவு செய்து கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரீத், நேச்சுரல் பிரீத், நார்மல் பிரீத், டெண்டர் பிரீத். மென்மையான சுவாசம், இயற்கையான சுவாசம், இலகுவான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். நண்பர்களே, 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன். இப்பொழுது நாம் அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நண்பர்களே, அடுத்த 20 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம்.
கடைசி 2 நிமிடங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். இன்றைய 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் தலைப்பு ஆழ்மனதின் சக்தி பகுதி 6, தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்ட் 6. இன்றைய தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி சொர்ணபுத்தா மேடம் அவர்கள். காலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். குட் மார்னிங் மேடம். கேக்குதா? வணக்கம் மேடம். ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கா? எஸ் மேடம். ஓகே மேடம், ஹலோ வீடியோ பொசிஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க மேடம். சார், இன்னைக்கு லேப்டாப் இல்ல, போன்ல வந்திருக்கிறேன். அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். சரிங்க. என்ன சேஞ்ச் பண்ணணும்? பொசிஷன் வெர்டிகலா இருக்கு, ஹரிசான்டலா மாத்தணும். வெர்டிகலா இருக்கா? இப்படி தானே இருக்கணும். இல்லையே, உங்க ஃபேஸ் எங்களுக்கு நேரா தெரியல. 1 minute. இது கரெக்டா இருக்கா? நவ ஓகே. எஸ் மேடம். இதுவா கரெக்டா இருக்கு? ஓகே ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். சப்கான்ஷியஸ் மைண்ட், இதை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்?
மைண்ட்னா என்ன? மைண்ட் என்ன? மைண்ட் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு. மைண்ட் என்ன? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய இமேஜினேஷன், நம்முடைய தாட் பவர், இது எல்லாம் சேர்ந்ததுதான் மைண்ட். இந்த மைண்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அளவில்லா ஆற்றல் இருக்கு. நம்ம ஆன்ம சக்தின்னு சொல்றோம் இல்ல, அது சப்கான்சியஸ் மைண்ட் கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முடியாதது என்பது ஏதும் கிடையாது. இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஆல் தி 365 days 24 hours அது இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த கான்சியஸ் மைண்ட் நாம எப்பெல்லாம் அவேர்னஸ்ல இருக்கிறோமோ அப்ப மாத்திரம்தான் கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யும். கான்சியஸ் மைண்ட் எப்படி உருவாச்சு? கான்சியஸ் மைண்ட் என்பது நம் பெற்றோர்கள் மூலமாக, நம் ஆசிரியர்கள், நம் ஃப்ரெண்ட்ஸ், நம் உறவினர்கள், இந்த சமுதாயம், இந்த சொசைட்டி, இதன் மூலமாக இந்த கான்சியஸ் மைண்ட் என்பது உருவாகி இருக்கு. சப்கான்சியஸ் மைண்டுக்கு அவ்வளவு திறன் இருக்கு, ஆனா என்ன செய்யணும்னு தெரியாது. ரெண்டாவதுக்கு காமன் சென்ஸும் கிடையாது. கான்சியஸ் மைண்டுக்கு என்ன செய்யணும் தெரியும், ஆனா அதுக்கு சக்தி இல்லை. இது எப்படின்னா, என்கிட்ட கார் இருக்கு, ஆனா எனக்கு கார் ஓட்ட தெரியாது. பரவாயில்ல, கார் இருந்தா அது ஓட்டணும்னு தெரியணும்னு எதுவும் கிடையாது. டிரைவர் வச்சுக்கலாம். சரி, டிரைவர் வச்சுக்கிட்டோம் சார், சரியா இருக்கா? எக்கோ வருதா சார்? எக்கோ லைட்டா தான் மேடம் இருக்கு, பேரபிள். இல்ல நான் சரி பண்றேன். ஸோ கார் வச்சுக்கிட்டா நம்ம அந்த காரை ஓட்டணும்னு எதுவும் இல்லை, ஒரு டிரைவரை வச்சுக்கலாம். ஆனா அந்த டிரைவர் மேல கண்ட்ரோல் இருக்கணும். கார் இருக்கு, டிரைவர் இருக்கு, டிரைவர் மேல நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன ஆகும்? அவன் எத்தனை மைல் ஸ்பீட்ல போறான், ஸ்பீட் பிரேக்கர் நிறுத்துறாருன்னு இல்லையா, எந்த ரூட்ல போறான், எதுவுமே இல்லாம நம்ம சும்மா பயந்து பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்தா நமக்கு கார் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அதுக்கு முடியாதது என்பது இந்த உலகத்திலேயே, இந்த விஸ்வத்திலேயே இல்லை. எதை கேட்டாலும் அது நமக்கு கொடுக்கும். நமக்கு தான் இது விலை உயர்ந்தது, இது ரொம்ப புனிதமானது, இது ரொம்ப ரேர், இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்ற பாவனை நமக்கு தான் இங்க கான்சியஸ் மைண்ட்ல இருக்குதே தவிர சப்கான்சியஸ் மைண்டுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வேணும்னா ஓகே கொடுக்கும், எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வேணும்னா அதுவும் கொடுக்கும். செகண்ட் ஹேண்ட் கார் என்பது மிக மிக சின்ன விஷயம், ரோல்ஸ் ராய்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது கான்சியஸ் மைண்டுக்கு தான் இந்த விஷயமே இருக்கே தவிர சப்கான்சியஸ் மைண்டுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். நீ எதை கேட்ட நான் அதை கொடுத்தேன். அது ரோல்ஸ் ராய்ஸ் ஆகட்டும், இல்ல எந்த விலை உயர்ந்த
நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயமா இருந்தாலும் சரி, சப்கான்சியஸ் மூலம் மைண்டுக்கு கொடுக்க தெரியும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாங்க. யார கேட்க சொன்னாங்க? அதை நம்ம புரிஞ்சுக்கல. கேட்டால் கிடைக்கும்னா நம்ம ஓடணும். ஓகே, இத சொன்னது ஒரு கடவுள், ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம மதத்தை சேர்ந்த நம்ம கடவுள்களை கேட்டால் அவங்களும் கொடுப்பாங்கன்னு சொல்லி நாம கடவுள்களை கேட்க ஆரம்பிச்சோம். ஆனால் கேட்க சொன்னது உங்கள் சப்கான்சியஸ் மைண்டத்தான். உங்க சப்கான்சியஸ் மைண்டை நீங்க கேட்டாதான் அது உங்களுக்கு கொடுக்கும். ஆனா அது கேட்க தெரியணும். இப்போ நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம ப்ரோக்ராம்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். நாம எதை சொன்னாலும் எதை கமெண்ட் பண்ணாலும் அது செய்யும். கட் காப்பி ஓகே, இது பேஸ்ட் பண்ணு இது ஓகே, இது டிலீட் பண்ணிடு எல்லாத்துக்குமே ஓகே. கம்ப்யூட்டர் எதுவும் சொல்லாது இதெல்லாம் ஏன் செய்யறேன்னு. அதே மாதிரி தான், ஆனா நம்ம கமெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி தான் கான்சியஸ் மைண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்கணும். கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுது அது அனைத்தையும் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுது. சப்கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே பார்த்து கொண்டு இருக்கு. இந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து எந்த விதமான கமெண்ட்ஸ் நமக்கு வருது? எப்பவுமே யாராவது சொன்னாதான் செய்ய தெரியும், தானாக செயல்பட தெரியாது. சப்கான்சியஸ் மைண்டுக்கு சொல்லணும். சொல்றது யாரு? கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்டுக்கு காமன் சென்ஸ் இருக்கு. இது நடக்குமா, இது எப்படி, இது சொல்லணுமா, இது செய்யணுமா, இது நமக்கு வரணுமா? கான்சியஸ் மைண்ட் என்பது எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய கார் அவனுக்கு லாட்டரியில விழுந்திருக்கு, ஆனா அவன் பயப்படுறான். அவனுக்கு என்ன, ஒரு வாட்டி கார் கொடுத்துட்டு போயிட்டான். அது மெயின்டைன் பண்றது யாரு? அதுக்கு பெட்ரோல் ஊத்துறது யாரு? இப்ப இருக்கிற இந்த பெட்ரோல் விலைக்கு இதெல்லாம் எப்படி போட முடியும்? அதுவும் ரொம்ப பெரிய காரம், 10 மைல் கூட கொடுக்கறது இல்லை ஒரு லிட்டருக்கு. யோசனை இந்த மாதிரி போகுது. ஒரு விலை உயர்ந்த அந்த பொருள் நம்ம கிட்ட வந்தா அதுக்கு தகுந்த பொருளாதார வசதி நமக்கு இருக்குதான்னு சொல்லி நம்ம முதல்ல யோசிக்கிறோமே தவிர அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி அனுபவிக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும், இந்த யோசனை நமக்கு வருதில்லை. காரணம் என்ன? நம்முடைய கான்சியஸ் மைண்டுடைய ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி இருக்கு. இப்போ கான்சியஸ் மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க. அவங்க 2 பேருக்கும் பைக்குன்னா ரொம்ப, அதுல ஒரு பையனுக்கு பைக்குன்னா ரொம்ப இஷ்டம், அதுவும் ஹை எண்ட் பைக் அப்படின்னு ரொம்ப 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 இஷ்டம். ஆனா இன்னொரு பையன் இருக்கிறான், அவனுக்கு பைக்குன்னு இஷ்டம் இருக்கு, ஆனா அதே சமயம் அந்த பைக்குன்னா பயம் இருக்கு. 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க, 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஒருத்தனுக்கு பயம் இருக்கு, இன்னொருத்தனுக்கு அதீதமான விருப்பம் இருக்கு. இந்த விருப்பம் இருக்கிறவனுக்கு இவன் பைக்கை விரும்புறானா, சரி, அவன் பார்க்கறது எல்லாமே பைக்கை பத்தி பாசிட்டிவ் விஷயங்களா தான் இருக்கும். அதாவது அவன் பைக் எங்காவது அவன் வண்டி பார்க் பண்ணும் போது பக்கத்திலேயே ஒரு நல்ல ஹை எண்ட் பைக் இருக்கும். அது பார்த்த உடனே ஒரு மனசுல ஒரு பூரிப்பு வரும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலோ, ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தாலோ, ஒரு டிவி பார்த்தாலோ எல்லாமே அதுக்கு சம்பந்தமான, அதுக்கு தேவைப்பட்ட விஷயங்களா இருக்கும். இது எந்த மைல் ஸ்பீட்ல போகும், இதுல போனா எப்படி இருக்கும், அதுல போறப்ப இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், இது எங்க வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எந்த மாதிரி மாடல்ஸ் வருது, இதுக்கு லோன் எங்க தரலாம், அது இல்லாம அவங்க கண்ணுக்கு வரும். 2 வீலர் லோன்ஸ் எல்லாமே அவன் கண்ணுக்கு அது தெரிஞ்சு கொண்டே இருக்கும். இது எப்ப நம்ம வாங்கலாம்னு அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஏன்னா அவனுக்கு பைக்குன்னா மிக மிக இஷ்டம். சரி, இந்த பக்கம் வரலாம். இந்த பையனுக்கு பயம். அவன் பார்க்கறதெல்லாம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பைக் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணாங்க,
யாருக்கெல்லாம் உயிர் போச்சு, யாருக்கெல்லாம் பெட்ரிடன் ஆயிட்டாங்க, நடக்கவே முடியாது, சோ மெனி சர்ஜரிஸ், எப்படியெல்லாம் அவதிப்பட்டாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் ஏன் இந்தியாவில் இம்போர்ட் பண்றாங்க? இந்தியாவில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நடத்துற மாதிரி நமக்கு சாலைகள் இருக்கா? இந்த சாலைக்கு இந்த வண்டி உதவவே உதவாது. ஒரு மெக்கானிக் போடுறான் ஒரு வீடியோ, இந்த பைக் வச்சுக்கிட்டு அதனுடைய மெயின்டெனன்ஸ் என்பது எவ்வளவு கஷ்டம், அதுக்கு ரிப்பேர் வந்த செய்யறது எவ்வளவு கஷ்டம், அந்த செய்யறப்ப அதுக்கு எவ்வளவு எல்லாம் செலவாகும், இதெல்லாம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா? நம்ம ஊர்ல இருக்கிற இந்த ரோடு கண்டிஷன்ஸ்க்கு இது பொருந்துமா? இவனுக்கு கிடைக்கிற விஷயங்கள் அனைத்தும் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. காரணம் என்ன? அவனுக்கு இஷ்டம் இல்லை, அவனுக்கு பயம் இருக்கு. சப்கான்சியஸ் மைண்டுக்கு என்ன போச்சு? பைக்குன்னா பயம். சோ ஓகே, இவனுக்கு பைக்குன்னா பயமா, சரி, அந்த பயத்தை பெருக்கிற மாதிரி அனைத்தையும் காட்டுது. இப்ப இவனுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. காரணம் அவனுக்கு இஷ்டம். ஒரே வீட்டுல இருக்கிற 2 பசங்களுக்கு அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்கோ அதை பொறுத்துத்தான் அங்கே அது செய்யப்படுகிறது. இப்போ ஒருத்த வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறான். வீட்டுல சொல்றாரு வியாபாரம் செய்யணும்னு. வியாபாரம் எல்லாம் நம்ம செஞ்சு பழக்கமே இல்லை, அது நம்ம குடும்பத்துல யாருமே செய்ய, இப்ப ஏன் நீ செய்யற? வேண்டாம்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, பெரியப்பா மாமா எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பையன் வியாபாரம் செஞ்சே ஆகணும்னு அதுல உறுதியா இருக்கிறார். சரி, ஜாதகம் எடுத்துக்கிட்டு ஜோசிக்காரர்கிட்ட போறாங்க. ஜாதகம் பார்த்துட்டு, இப்ப டைம் கொஞ்சம் சரியா இல்லை, இந்த நேரத்துல நீங்க இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணா அது நஷ்டத்துல போய் முடியும். ஜோசியக்காரன் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பா. இதெல்லாம் நேரம் காலம் பார்த்து எப்ப இப்ப வாய்ப்பு இருக்கு, இப்ப நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வியாபாரமும் கொஞ்ச நாள் நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் பல காரணங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் வந்தது. அப்ப நமக்கு என்ன நினைக்க தோணும்? அன்னைக்கே சொன்னாங்க வீட்டுல இருக்கிறவங்க, அன்னைக்கே ஜோசியக்காரன் சொன்னான் டைம் சரியில்லை, ஜாதகத்துல இப்ப அதுக்கு உகந்த நேரம் கிடையாதுன்னு. ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், யத்பாவம் தத்பவதி. உன் பாவனைகள் எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே அது நடக்கும். நம்ம பெரியவங்க சொல்றத கேட்கறது இல்ல, கடவுளே சொன்னாலும் கேட்கறது இல்ல. ஜோசிக்காரன் கடவுள் கிடையாது, அவனும் நம்ம மாதிரி ஒரு மனுஷன்தான். ஆனா அவனுடைய வார்த்தையை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோமே தவிர, யத்பாவம் தத்பவதி, வாட் யூ சோ வாட் யூ ரீப். எண்ணம் போல் வாழ்க்கை, எல்லாமே நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் நாம் எங்கே இதனை மறந்து விடுகிறோம். சப்கான்சியஸ் மைண்டை எப்படி இயக்கணும்னு நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேப்ப மரம் இருக்கு, ஒரு மாமரம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் அதே நிலம்தான், அதே மண்ணு தான், அதே வெயில் தான், அதே தண்ணி தான், அதே உரம் தான், மாறல. வேப்ப மரம் நம்ம இந்தியாவிலையும், மாமரம் அமெரிக்காவிலையும் எதுவும் விளையல. இங்கே நம்ம தோட்டத்திலேயே இருக்கு. அது ஏன் கசப்பா இருக்கு, இது ஏன் இனிப்பா இருக்கு? ரெண்டுமே ஒரே மண்ணுல தானே வளருது. அப்ப இந்த வித்தியாசம் எங்கிருந்து வந்தது?
அதை பாதுகாக்கிற நாமும் அதேதான். அப்ப இந்த வித்தியாசம் எங்க இருக்கு? சீடிங், விதையில இருக்கு. விதை கசப்பாக இருந்தால் அந்த மரத்தில் இருக்கும் வர அனைத்தும் கசப்பாகத்தான் இருக்கும். விதை இனிப்பாக இருந்தால் மாம்பழம் அது இனிப்பாக இருக்கும். சோ சீடிங் ரொம்ப முக்கியம். அந்த விதை என்பது நாம் சப்கான்சியஸ் மைண்டில் எந்த விதை போட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம கவனிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். போன வாட்டி கூட சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல திருடன் வந்துட்டான், களவு போச்சு. திருடன் இருக்கிறதுனால களவு போச்சு நாம திட்டிக்கிறோம். பக்கத்து வீட்டுல ஏன் திருடல அவன், நம்ம வீட்டுல மாதிரி ஏன் திருடுனா? ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கு, இது திருட்டு போகும், நம்ம வீட்டுல களவு போகும், நாம நம்பினோம். திருடன் இருக்கிறதுனால நம்ம வீட்டுல திருட்டு நடக்கல, திருட்டு நடக்கும்னு நாம நம்பினதுனால அது நடந்தது. நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்புன்னு சொன்னாங்க. கேட்டோமா? நம்ம நம்பினோமா? சின்ன வயசுல இருந்து நமக்கு எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாம் தான் இங்க ப்ரோக்ராமிங்கா செய்யப்பட்டு இருக்கு. உனக்கு மேக்ஸ் வராதுடா அப்படின்னு டீச்சர் சொன்னா நமக்கு மேக்ஸ் வராது. உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, நீ சரியான தத்தின்னு நமக்கு ஞாபகம் இருக்காது. நல்லா விழுந்து விழுந்து படிச்சோம். எக்ஸாம் ஹாலுக்கு போனா ஒண்ணு கூட ஞாபகம் வர்றதில்லை. எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில வந்துட்டு எல்லாமே ஞாபகம் வருது. இது என்ன விந்தை? எக்ஸாம் எழுதுறப்ப படிச்சது எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்கிறோம். கான்சியஸ் மைண்ட் வந்து கமாண்டர், சப்கான்சியஸ் மைண்ட் வந்து சர்வெண்ட். அதாவது கான்சியஸ் மைண்ட் வந்து எஜமான், சப்கான்சியஸ் மைண்ட் சேவகன். எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு, எதை சொன்னாலும் செய்வதற்கு இந்த சேவகன் எப்பொழுதும் தயாராக இருக்கிறான். ஆனா என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியாது. எப்பவுமே கான்சியஸ் மைண்டை பார்த்து கொண்டே இருக்கும். என்ன கமாண்ட், என்ன கமாண்ட், என்ன செய்யணும், கட்டளையிடுங்கள். விந்தையான விஷயம் என்னன்னா, கட்டளையிடுகின்ற இந்த எஜமானனுக்கு 5% தான் தெரியும், ஆற்றல் லெவல் தான் இருக்கு. ஆனா கொடுக்குற சேவகனுக்கும் முழு 100% கெப்பாசிட்டி இருக்கு. என்ன செய்யலாம்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள், எங்க தட்டணும்? உங்களுடைய ஆள் மனதின் கதவை நீங்கள் தட்டணும். அதில் நீங்கள் கேட்டால் அனைத்தும் அங்கே தரப்படும். முதல்ல நம்பணும். நம்ம நம்பிக்கை மேல நம்ம வந்து உறுதியா இருக்கணும். ஒரு துளி கூட நான் வியாபாரம் செய்யறேன்ப்பா, நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எல்லாம் எனக்கு தெரியும், எப்படி செய்யணும், என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியும். கடைசியில் சொல்ற வார்த்தை என்ன? இதெல்லாம் கரெக்டா நடந்துடும் இல்ல. இது எப்படின்னா, ஹோட்டலுக்கு போனோம், போன உடனே 2 இட்லி ஆர்டர் கொடுத்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தா பூரி, ஒரு பையன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அடடா, பூரி நல்லா ஒப்பி வந்திருக்கு, ஏய் இட்லி வேண்டாம் பூரி. ஓகே. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த டேபிள்ல வந்து நல்லா பட்டர் ரோஸ்ட் மசாலா தோசை இவ்வளோ பெருசா இருக்கு. ஓ இது நல்லா இருக்கு, டேய் பூரி வேண்டாம் தோசை. இப்போ அந்த சர்வர் எதை கொண்டு வந்து கொடுப்பார்? நம்ம ஒவ்வொன்றத்தையும் வேண்டாம் வேண்டாம் சொல்லி கடைசியில சொன்னது என்ன? மசாலா தோசை. அப்ப நமக்கு மசாலா தோசை தானே வரும். அதே மாதிரிதான் சப்கான்சியஸ் மைண்ட்.
இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பொறுக்கணும், அதெல்லாம் நடக்கும் இல்லை. ஓஹோ, நம்ம எஜமானனுக்கு இதெல்லாம் வேண்டாமா? ஓகே, கொடுக்க வேண்டாம், டிலீட், அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. நமக்கு இந்த கான்சியஸ் சென்ஸ் ஒண்ணு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாம சாத்திய சாத்தியங்கள் என்று பார்க்கிறோம். அதையும் தாண்டி நாம அது மேல எவ்வளவு ஸ்ட்ராங்கா நாம நிக்கிறோமோ அந்த அசாத்தியம் என்பது கூட நியூட்ரலைஸ் ஆயிடும். அதை நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு நாம தான் அது மேல உறுதியா இருக்கணுமே தவிர வேற யாரும் இந்த எதையும் செய்ய மாட்டாங்க. அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, அவன் ஜாதகத்துல நேரம் நல்லா இருக்கு, அவன் வீட்டுக்கு வந்த அவன் மனைவியுடைய வேளா விசேஷம் இதெல்லாம் நல்லா நடந்திருக்கு, நமக்கு எப்பொழுதுமே அதுக்கு உண்டான பக்க விளைவுகள் அதன் மூலமாகத்தான் இது நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமே தவிர பக்க விளைவுகளே இல்லாத 100% உறுதியான நம்பிக்கையோடு நாம இருக்கிறோமா என்பது நம்ம பார்க்கறது இல்லை. சப்கான்சியஸ் மைண்டுக்கு வேண்டும் என்பது கமாண்ட். அந்த கமாண்டை கொடுக்க நமக்கு தெரியணும். நமக்கு இருட்டுன்னா பயம். நம்ம பயப்படுறப்ப ஓஹோ, நம்ம முதலாளிக்கு பயம் வேணுமா, இன்னும் பயத்தை ஊட்டுற மாதிரியே இருக்கும். அங்க சலங்கை ஒலியா கேக்குதா, மல்லிகைப்பூ வாசனை வருதா, இந்த கர்டன்ஸ் எல்லாம் ஏன் ஆடுது, ஏதோ சம்திங் ஒரு ஸ்மெல் வருது. அதுவே நீங்கள் இருட்ட ரசிக்கிறவனா இருந்தா அதுக்கு ஓஹோ, நம்ம எஜமானனுக்கு இருட்டுன்னா ரொம்ப பிடிக்குமா, அந்த இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு கொடுக்குது. ஓ, மேல ஆகாயத்துல பாரு எத்தனை நட்சத்திரங்கள் எப்படி மின்னுது, நிலா பாரு எப்படி நல்லா இருக்கு, அந்த நைட் கிளீன் வாசனை பாரு, அந்த நிலா வெளிச்சத்துல எவ்வளவு அழகா தெரியுது இந்த உலகம், அந்த செடிகள், அந்த மலர்கள், அந்த வாசனை, காத்து எப்படி வீசுது, காத்துக்கு பாரு இந்த கர்டன்ஸ் எப்படி டான்ஸ் ஆடுது. நமக்கு பிடித்திருந்தால் கர்டன் டான்ஸ் ஆடுது, நமக்கு பயம் இருந்தால் அதே கர்டன் பேயாட்டம் ஆடுது. அது நாட்டியம் ஆடணுமா பேயாட்டம் ஆடணுமா என்பது நம்ம மைண்ட்ல தான் இருக்கு, கர்டன்ல எதுவும் இல்லை. நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன பேசுறோம், என்ன நினைக்கிறோம், நம்முடைய இமேஜினேஷன் என்ன, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, நம்முடைய மேனிஃபெஸ்டேஷன் என்ன, இது அனைத்தையும் வைத்துத்தான் இது எல்லாமே கமெண்ட் ரூபமா போகுது. நல்லதையே பாரு, நல்லதையே கேளு, நல்லதையே சொல்லு, நல்லதையே செய், நல்லதே நினை, நம் முன்னோர்கள் சொன்னாங்க. நான் நினைச்சா நடந்துடுமா? எஸ், கண்டிப்பாக நடக்கும். விஸ்வத்தினுடைய நியதி என்ன தெரியுமா? எங்கேயோ ஆஸ்திரேலியாவுல ஒரு பட்டாம்பூச்சிக்கு ஒரு பக்கம் ரெக்கை விழுந்துடுச்சுன்னா அதனுடைய தாக்கம் இந்த விஸ்வத்தின் மேல் இருக்குமா? ஆஸ்திரேலியாவுல காட்டுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சியோட ஒரு ரெக்கை, அதுக்கே விஸ்வத்துல தாக்குதல் இருக்கும் போது நாம் நம்முடைய யோசனைக்கு எந்த அளவு இருக்கும் என்பது யூகிச்சுக்கோங்க. அது எந்த விதமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும்? நான் நினைச்சா நடந்துடுமான்னு என்ன கேட்கிறோம். ஒரு ஊருக்கு ஒருத்தன் நினைச்சா போதும் ஊருக்கு நல்லது செய்ய முடியும். குடும்பத்துல ஒருத்தன் நினைச்சா போதும் அந்த குடும்பம் மொத்தம், அந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஒரு நாட்டுக்கு ஒருத்தன் நினைச்சா போதும்
நாடு முழுக்க நல்லா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர். 1979 வரைக்கும் சிங்கப்பூர்ல ஒண்ணுமே இல்லை. நம்ம நாட்டை விட இன்னும் மோசமான ஒரு நிலையில தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு சிங்கப்பூர் ஏசியாவிலேயே நம்பர் 1 கண்ட்ரி. உலகத்துல இருக்கிற எல்லா பேங்க்ஸும், உலகத்துல இருக்கிற எல்லா கம்பெனிஸுடைய கிளைகள் அங்க இருக்கு. நாமளும் எங்கேயாவது போகணும், ஒரு ஃபாரின் ட்ரிப்னா முதல்ல ஒரு வாயில வர வார்த்தை என்ன? சிங்கப்பூர் போலாமா? அந்த அளவுக்கு இடம் பெற்று இருக்கு. காரணம், அதனுடைய பிரசிடென்ட் சிங்கப்பூரை எப்படி வளர்க்கணும்னு காட்டினார். எல்லாம் இருந்தும் ஒரு நாடு சீரழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற அந்த பிரசிடென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் எவ்வளவு நல்ல நாடு, டூரிஸ்ட் தான் அதுக்கு மெயின் ஏர்னிங்க. சுவிட்சர்லாந்து அது இதுன்னு சொல்றோம், நேபாளுக்கு வந்தா கூட அவ்வளவு இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அங்க ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்கு. பக்கா உலகத்திலேயே இருக்கிற ஹிந்து தேசம் அதுதான். எவ்வளவு வேண்டுமானாலும் அது முன்னேறி இருக்கலாம். அதுக்கு வேண்டிய எல்லா ஜாகிரபிக்கல் எல்லாமே இருக்கு. அதை வச்சுக்கிட்டு எங்கேயோ இருக்கலாம், பிரான்ஸுக்கு ஈக்குவலா இருக்கலாம். ஆனா இப்ப எப்படி இருக்கு? அந்த தேசத்துல இருந்து எல்லாருமே வெளியேறாங்க. அவ்வளவு அநீதி இருக்கு, அங்க இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. காரணம் கவர்மெண்ட் சரியில்லை. சோ நாம வளரணுமா, வெற்றி பெறணுமா, அனைத்தும் நம் கையிலே தான் இருக்கு. நாம எப்படி நினைக்கிறோம், என்ன செய்கிறோம். உன் வாழ்க்கை உன் கையில். இது எந்த அடிப்படையில் இது நடக்குது? இந்த ஃபார்முலா உங்க சப்கான்சியஸ் மைண்ட வச்சுதான் நடக்குது. இப்பொழுது நாம் நினைத்தாலும் இந்த நொடியில் இருந்து நாம் செயல்பட்டால் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். அதனால்தான் என்ன பேசுறோம், என்ன நினைக்கிறோம், பேச்சு தானே, என்ன இருக்கு, பாவனை தானே. எது வேண்டுமானாலும் நாம யோசிக்கலாம். இல்லை, இது அனைத்தும் கமாண்ட் மூலமாக சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி செட் சொன்னது இந்த சப்கான்சியஸ் மைண்டை வச்சுதான். 40 வயசு ஆயிடுச்சுப்பா, இனிமே ஜாகிரதையா இருக்கணும், சுகர் பிபி எல்லாம் வர வயசு இது. நீங்க தான் அதுக்கு வெல்கம் பண்றீங்க. இது வந்துடும். ஓகே, அப்ப நம்ம முதலாளிக்கு சுகர் வேணுமா, கொடுத்துட்டா போச்சு. நிறையவே கொடுக்குது, ஏன்னா இனிப்பு இல்லை. இல்லை நான் ஆரோக்கியமா இருப்பேன், எனக்கு எந்த விதமான அனாரோக்கியமும் இல்லை. நம்ம நம்புறோம், நம்புறதுனால தான் நமக்கு வருது. எங்க வீட்டுல எல்லாருக்கும் இருக்குப்பா சுகரு, எங்க தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, எங்களுடைய மாமா, எங்க வீட்டுல எல்லாருக்கும் இருக்கு, எங்க அம்மா அப்பா இருக்கு, எனக்கும் வரும். இல்ல, ஹெரிடிட்ரி என்பது எதுவும் கிடையாது. அதையும் தாண்டி நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும். அதுக்கு நீங்க ஸ்வீட் சாப்பிடாம இருக்கணும்னு இல்லை, நீங்க நல்ல உடல் பயிற்சி செஞ்சு எப்பவுமே உடலை ஃபிட்டா வச்சுக்கணும்னு கூட எதுவும் கிடையாது. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பாக்குறோம், 2-3 வருஷமா நல்ல ஜிம் பாடி வச்சுக்கிட்டு ஜிம்லயே ஒர்க் அவுட் பண்றப்ப இறந்து போனவங்க நிறைய பேர் இந்த 2 வருஷத்துல. அப்ப ஆரோக்கியம் என்பது உடல்ல இருக்கா, சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கா? உடல் ஃபிட்டா இருந்த ஆரோக்கியமா இருக்கணும். இல்லை ஆரோக்கியமா இருந்த அந்த சின்ன வயசுலயே நமக்கு டெத் என்பது வரக்கூடாது. இல்ல, ஏன் வந்தது? அதுவும் ஜிம்ல பயிற்சி செய்யும் போது ஏன் வந்தது?
பயிற்சினால் உயிர் போகுமா? பயிற்சினாலும் உயிர் போகாது. ஒர்க் அவுட்ஸ்னாலும் உயிர் போகாது. ஒர்க் அவுட்ஸ்னால உயிர் போகுதுன்னா அது நாம அனலைஸ் பண்றோம். எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாங்க, அவங்களுடைய ஹார்ட் ரேட் எப்படி இருந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணாங்களா, இல்ல டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சா? எல்லாமே காரணம் தான். அது நாம தேடுறோம். நாம பாக்குறோம். படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, 5 வருஷம் 10 வருஷம் கூட இருக்கிறாங்க சில பேர். அவ்வளவு நோய், அவ்வளவு வியாதி, படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. எல்லாமே படுக்கையில தான். யாராவது பணிவிடை செய்யணும். அவங்களுக்கு ஏன் உயிர் போகல? இவ்வளவு ஜிம் பாடி ஃபிட்டா வச்சுக்கிட்டு ஆரோக்கியம், இவங்களுக்கு ஏன் உயிர் போச்சு? அவங்களுக்கு ஆசை இருக்கு, வாழணும்னு ஆசை இருக்கு. நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க இல்ல, என்ன ஆசைன்னு கேளுங்கப்பா, இப்படியே உயிர் இழுத்துக்கிட்டே இருக்கு, பேத்திய பார்க்கணுமா, இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா, இல்ல அவங்க கையால தான் கடைசியா ஒரு துளசி தீர்த்தமோ பால் ஏதாவது எடுத்துக்கணுமா? சொல்லுங்க. மனசுல என்ன கோரிக்கை இருக்கு, எதை நிறைவேற்றணும், யார்கிட்ட சொல்லணும்? இதெல்லாம் கேட்டது எதுக்கு? அவங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்கு, அதனால்தான் உயிர் பிரியல. இங்க நாம இறந்து போறோம் என்ற பயம் இல்லை. இங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருந்தும், இவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணியும் இங்கேயோ பயம் இருக்கு. இது நம்ம உடலுக்கு ஒத்துக்குமா? சோ எதுவாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் என்று எப்போதும் நம்ம எஸ் ஐ ஆம் ஃபிட், ஐ ஆம் ஹெல்தி, ஐ ஆம் ரைட், ஐ ஆம் ஓகே. பாசிட்டிவ் திங்கிங். இதத்தான் இப்ப பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சொல்லி கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நாம காசு செலுத்து வேற போறோம் அந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கெல்லாம். ஆனா பெருமிட ஆன்மீக மன்றத்தில் இது அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. என்ன அவங்க அனாலிசிஸா ஒரு சயின்டிபிக் வேல அப்படி கொண்டு போய் ஏதோ நாங்க சொல்லிடுறோம் உங்களுக்குன்னு ஒரு பாவனை கொடுத்து சொன்னா ஓகே, கொடுத்த காசுக்கு நமக்கு ஏதோ சொன்னாங்க, நாங்களும் கத்துக்கிட்டோம், அதுவும் நம்ம மைண்ட் செட் தான். ஃப்ரீயா சொல்றப்ப என்னமோ சொல்றாங்க, கேட்கலாம் பார்க்கலாம். அதுவே நீங்க பெய்டு வெர்ஷனுக்கு போனீங்கன்னா, காசு கொடுத்து வந்திருக்கிறோம், காசு செலவு பண்ணிருக்கிறோம், அதனால முழு கவனம் இருக்கு. என்ன சொல்றாங்களோ எல்லாமே கத்துக்கணும்பா, 2வது வாட்டி வர முடியாது, என்ன காசு கொடுத்து. இதனாலேயே பத்திரிகை கிட்ட கூட சார் சில செஷன்ஸ் நம்ம பெய்டு வச்சுக்கலாம்னா, நோ மணி இன்வால்வ்மெண்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டிப்பா சொல்லிட்டு வேண்டாம். இலவசம்னா தரமான ஒரு விஷயம் இருக்காது, இலவசம்னா எதுவும் சொல்லி தர மாட்டாங்க, இலவசம்னா எல்லாம் மேலோட்டம் அப்படியே ஓட்டிட்டு போயிடுவாங்க. ஆழமான ஒரு உண்மையான ஒரு அறிவியல் இங்க கொடுக்கப்படாது என்பது மைண்ட் செட். காசு கொடுக்கறவன எல்லாருமே எல்லாத்தையும் நமக்கு சொல்லிடுவான்னு மாத்திரம் நினைச்சிட்டாங்க. காசு கொடுத்து போனா அங்க நமக்கு கொடுக்கப்படுகிறது ரொம்ப கம்மி. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க இன்னொரு ஒர்க் ஷாப்க்கு வாங்க, செகண்ட் வெர்ஷனுக்கு வாங்க, அங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. எப்பவுமே அந்த கேப் இருந்து கொண்டே இருக்கு. ஏன்னா இருக்கணும், அந்த கேப் இருந்தா தானே நீங்க மறுபடியும் போவீங்க.
பீசஸ்னுடைய சிறப்பு என்னன்னு தெரியல. நான் ஒரு வாட்டி வேறொரு ஆன்மீக மன்றத்துக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கிளாஸுக்கு போனேன். கிளாஸ்ன்னு சொன்னேன். வாவ் சூப்பர், இந்த மாதிரி ஒரு ஹெவி சப்ஜெக்டை நாங்கள் கேட்கிட்டதே இல்லைன்னு சொல்லி 15 நிமிஷம் ஓயாம கை தட்டினாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறீங்க? ஓ மேடம் வந்து ஒரு ஹை சப்ஜெக்ட் சொல்லியிருப்பாங்கன்னு. மண்ணாங்கட்டு எதுவும் இல்லை. ஞானம் ஆன்மீகத்துக்கு தேவையானது தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம். இந்த 3ம் புத்திர திரிபீடிகங்கள் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 3ம் நாம செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்தேன். இதுவே அவங்களுக்கு ஹை சப்ஜெக்டா? நமக்கு இது பேசிக்கு கூட கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு ரூல் தான் நமக்கு. தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இந்த 3ம் இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்மளால வளர முடியும் என்பது ஒரு தகவல் மட்டுமே. அது நமக்கு பேசஸமுக்கு. ஆனா அவங்களுக்கும் வெரி ஹை சப்ஜெக்ட். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் இந்த சப்ஜெக்ட் சொல்றேன்னா நான் வந்து பேசிக்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதில் இன்னும் ஆழமா போன இது இல்லை, இன்னும் நிறைய கத்துக்கலாம், இன்னும் செய்யலாம் என்பது என்னுடைய மைண்ட் செட். ஆனா உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்றீங்க, அது 10 வாட்டி கேட்கணும், இவ்வளவு ஹை சப்ஜெக்ட் இது வரைக்கும் நாங்க கேட்டதே இல்லைன்னு. இது எப்படின்னா, ஒரு வாட்டி தேவர்கள் எல்லாருமே கைலாயத்துக்கு போனாங்க. சிவன் தவத்துல இருக்கிறான். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நாங்க உங்களை தேடி வந்தோம், உங்களுக்காக நாங்க தவம் செய்யறோம், நீங்க யாருக்காக தவம் செய்யறீங்க? உங்களுக்கு என்ன வரைக்கும் தான் தெரியும், அதனால நான் தான் பெரிய கடவுள்னு சொல்லி எனக்காக நீங்க தவம் புரிகிறீங்க. ஆனா எனக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு என்ன எனக்கு தெரியும், அவங்களை நோக்கி நான் செய்யறேன்னு சொன்னார். எப்பொழுதுமே ஒன்னும் தெரியாதவனுக்கு ஏபிசிடி பெருசு, ஏபிசிடி தெரிஞ்சவனுக்கு மற்ற விஷயங்கள் பெருசு. நமக்கு ஒரு இங்கிலீஷ் வந்ததுன்னு அது நமக்கு பெருசு. ஆனா ஒரு இங்கிலீஷ் லெக்சரருக்கு அவர் 2 மார்க்கின்னு கரைச்சு குடிச்சிருப்பாரு, அவங்களுக்கு அது பெரிய விஷயம். எப்பவுமே இந்த வித்தியாசம் என்பது அது இருந்து கொண்டேதான் இருக்கும். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி, யத்பாவம் தத்பவதி. நீங்க நினையுங்கள், அது அனைத்தும் அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து சூத்திரங்கள். அதை நாம் பயன்படுத்தினால் வாட் யூ சோ சோ யூ ரீப், வாட் யூ திங்க் சோ யூ பிகம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீங்கள் கண்டிப்பாக வர முடியும். ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும். சின்ன வயசுல இருந்து அதுக்கு தகுந்த உண்டான எஃபர்ட் போத்தா கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிட்டாங்க. பல பேர் ஆகல. காரணம் என்ன? அது ரொம்ப கஷ்டம், படிக்கிறது ரொம்ப கஷ்டம், சிலபஸ் ரொம்ப ஜாஸ்தி, எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ஐஏஎஸ் அண்ட் சிஏ. சிஏ பாஸ் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க, ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. 2 பேருடைய எஃபர்ட்டும் ஒண்ணுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய எஃபர்ட் ஜாஸ்தி, ஃபெயில் ஆயிட்டா அவங்க எஃபர்ட் கம்மி. ஒன்றும் கிடையாது. எங்கேயோ ஆள் மனதில் சிஏ எல்லாம் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம்பா, அதுக்கு நிறைய வாட்டி நம்ம அட்டெம்ப்ட் எடுத்துக்கொண்டே இருக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். நடுவுலயே மிடில் ட்ராப் ஆகுறாங்க, சோர்ந்து போறாங்க. சிஏ எடுக்கிறவங்க எல்லாருமே படிச்ச பசங்க தான். அந்த +2 வரைக்கும் ஃபெயில்னு என்னன்னு தெரியாது.
90க்கு கம்மியான மார்க்ஸ் வந்தது கிடையாது. எப்பவுமே 60க்கு கீழே வந்ததே கிடையாது சரித்திரத்துல. இப்ப வந்து ஒரு 35 40 எடுக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இத்தனை நாள் 90% அபோவ் கொண்டு வந்துகிட்ட இந்த பையன், அதாவது இந்த ஸ்டூடெண்ட், இந்த சிஏ பாஸ் ஆகலைன்னா இஸ் இட் இன்டெலிஜென்ட் ஆர் தத்தி? என்ன முடிவு எடுக்கணும்? பாஸ் ஆகிறவங்க எல்லாருமே இன்டெலிஜென்ட்டும் கிடையாது, ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு ஒரு தமிழ் சினிமா சாங் கூட இருக்கு, புத்தி இல்ல மனிதன் எல்லாம் அந்த மாதிரி தான். மனம் இருந்தால் மனிதன் கூட கடவுளாகலாம். கடவுள்னா வேறு, கடவுளுக்கு நாம வந்து அடிபணிஞ்சு இருக்கணும், அவரை எப்பவும் சதா நினைத்து கொண்டே இருக்கணும், அதுக்கு பூஜைகள் விரதங்கள் நோன்புகள் செய்யணும், உபவாசம் இருக்கணும், பாத யாத்திரைகள் போகணும், காணிக்கைகள் செலுத்தணும், வேண்டுதல்கள் இருக்கணும். இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை எதுவும் கடவுள் விரும்பாது. இது நம்முடைய சிந்தனை. இது சிந்தனை தப்புன்னு நான் சொல்லல, அது ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இதுதான் பக்தி மார்க்கத்தினுடைய சிறப்பு. நமக்கு ஒரு ஆலம்பனை வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். கடவுள் கிட்ட கேட்டுட்டேன், அது கண்டிப்பாக நடக்கும். நம் நம்பிக்கைக்கு அது ஒரு உறுதுணையா இருக்கு. அதற்காகத்தான் பக்தி மார்க்கமே வந்தது. ஆனா இப்போ நம்ம டிபெண்டன்சியில் எழுந்துட்டோம். எல்லாத்தும் ஒருத்தர் மேல ஆதாரப்பட்டு நம் சக்தியை நாம் மறந்து விட்டோம். So my dear friends, கான்சியஸ் மைண்ட் என்ன கமாண்ட் கொடுக்குதோ சப்கான்சியஸ் மைண்ட் அதை செய்யுது. இந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அந்த கமாண்ட்ஸ் எதன் மூலமாக போகுது? நம் பேச்சு மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, சிந்தனைகள் மூலமாக, நம் ஃபீலிங்ஸ், நம்ம எமோஷன்ஸ், இது எல்லாமே கமாண்ட்ஸ் அங்க போகுது. ஸோ இது எல்லாமே இப்போ நாம நினைத்தாலும் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வரலாம். எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து நாம் வெளியில வர முடியும். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பாவனை செய்கிறோம், மிக மிக முக்கியம். அது மேல நமக்கு அவேர்னஸ் இருக்கணும். நல்லதையே பேசணும், நல்லதையே நினைக்கணும், நல்லது நினைச்சா நடக்கும். இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகலை. இப்ப நினைச்சாலும் நம்ம இந்தியா நம்பர் 1 வல்லரசாக மாற முடியும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் எங்க நடக்கும்? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனா எங்க வேலை நடக்குது? கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனா லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் என்பது நாம இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால்தான் அவன் வாங்குறான், அவன் வாங்கினால்தான் நான் கொடுத்தேன்னு நாம இங்க நினைச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சினிமா எல்லாம் வருது. இப்ப சிவாஜி சினிமா எடுத்துக்கிட்ட ரஜினிகாந்த், அவர் நல்லது செஞ்சதுக்கு வந்தாரு, ஆனா நல்லது செய்ய முடியல. அவரும் வேற பல வழிகள்ல போய் செஞ்சார். அதெல்லாம் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது. நேர்மையாக இருந்தால், நேர் வழியில் போனால் இந்த நாட்டுல எதுவும் நடக்காது. எல்லாத்துக்குமே கரப்ஷன் இருக்கு, ரெக்கமெண்டேஷன் வேணும், பெரிய பெரிய அரசியல்வாதிகளை நாம பிடிக்கணும். ஒரு ஃபாரினர் கேட்டார், எப்போவோ கட்டின கல்லணை எல்லாம் நல்லா இருக்கு, எத்தனையோ பிரிட்ஜஸ் எல்லாம் நல்லா இருக்கு, இப்ப கட்டுற பாலம் எல்லாம் ஏன் விழுந்து போகுது? உண்மை என்ன தெரியுமா? அவன் போடுற பில்டிங்ல அவனுக்கு 20% தான் வருது, 80%
எல்லாமே எல்லாருக்கும் அந்தந்த கட்டத்துல கொடுத்துக்கிட்டே வரணும். அந்த வர 20%ல அவன் எந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை கொடுக்க முடியும்? தட் இஸ் தி ரீசன். கட்டணவனை தயவு செய்து திட்டாதீங்க. நம்ம அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. இதேதான் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் பொருந்தும். பின் இருக்கிற அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்காம நம்ம மேலோட்டமா பார்த்து அது வரைக்கும் எதுக்குங்க நம்பி நாராயணன் எடுத்துக்கோங்க. மீடியா முழுக்க அவனை ஹனி டிராப்ல விழுந்துட்டாருன்னு ஒரு சித்தரிக்கப்பட்டது. நாம நம்பினோம். ஈராக்ல நிறைய ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா அது மேல போர் தொடுத்துனப்ப நம்ம நம்பினோம். அதுக்கப்புறம் இல்ல, அங்க எதுவுமே கிடைக்கல. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம கேட்கறது, நம்ம படிக்கிறது, நம்ம பார்க்கறது, அதுல இருக்கிற சத்தியம் எந்த சதவீதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொன்னாங்க. நாம ஏன் புத்தகங்கள் படிக்கிறப்ப நிறைய பயோகிராபிஸ் படிக்கிறோம்? ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக எடுத்துக்கிட்டு வந்தாருன்னா அதுல ஒரு விஷயம் இல்லாமல் வராது. நீங்களும் நானும் பயோகிராபிஸ் எல்லாம் எழுதல. ஒருத்தருடைய பயோகிராபி வந்ததுன்னா அது டீச்சராக இருக்கட்டும், வேற ஒரு சின்ன ஒரு விவசாயியாக இருக்கட்டும், ஒரு புத்தகம் வரலாறா வந்ததுன்னு, ஒரு புத்தகமா வந்ததுன்னு அவருடைய வாழ்க்கை அதுல கண்டிப்பாக ஒரு விஷயம் என்பது நடந்திருக்கு. அது அவங்க எப்படி சாதித்தாங்க? முயற்சி செஞ்சால் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் மலையை கூட அசைக்கலாம். அது பேரு அச்சலம். சிம்ஹாச்சலம் அப்படின்னு என்ன? அச்சலம்னா அது நகராதுன்னு அர்த்தம். நம்பிக்கை இருந்தால் மலையை கூட நகர்த்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு வேணும் நம்பிக்கை? ஜஸ்ட் கடுகளவு தான். அந்த கடுகளவு நம்பிக்கை கூட இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மளை நாம் கேள்வி போட்டுக்கணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்குற அந்த ப்ரோக்ராமிங்கை மாற்றணும், அந்த சாஃப்ட்வேரை மாற்றணும், அந்த கமெண்ட்ஸ் மாற்றணும். அதுக்கு கான்சியஸ் மைண்ட் லெவல்ல என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்யணும். யாரு சப்கான்சியஸ் மைண்டை பத்தி எதை சொன்னாலும் கான்சியஸ் மைண்டோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு காயினுக்கு 2 பக்கம் மாதிரி. கான்சியஸ் மைண்டு தான் அது இயக்குது, சப்கான்சியஸ் மைண்டை. ஸோ சப்கான்சியஸ் மைண்டுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய சக்தி, அது என்னெல்லாம் கொடுக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் இந்த கான்சியஸ் மைண்ட் மூலமாக இன்னில இருந்த நம்மளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நாம் உண்டாக்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி மேடம். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் ஒரு சில கேள்விகளை மேடமிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், உங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம், உங்கள் அனுபவங்களையும் மேடமிடம் பகிரலாம். நீங்கள் உங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொருத்தராக கேட்கவும். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் சூப்பர், தேங்க்யூ மேடம் என்று சொல்லியுள்ளார் சேட் பாக்ஸ். அது போல மாஸ்டர் திரு சுப்பிரமணியம் அவர்களும் ரொம்ப நன்றாக மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியுள்ளார்கள். நண்பர்களே, நீங்கள் முன்வாருங்கள், அனைவரும் முன்வாருங்கள், பேசுங்கள். கையை வைத்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் அனுபவங்களையும் பகிருங்கள். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் பேசுறீங்களா? மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ், மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திர சார், சார் பேசுறீங்களா சார்? ஆரணில இருந்து வர்றாரு சார். சார் நீங்க பேசுங்க சார். மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திர சார், காலை வணக்கம் சார். காலை வணக்கம். காலை வணக்கம் சார்.
மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார். உண்மை ரொம்ப அற்புதமா மனசுக்கு ஒரு பெரிய சக்தி கொடுத்துருக்கீங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நிச்சயம் மாற முடியும் அப்படின்றீங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய நல்ல சப்ஜெக்ட் மேடம். அதாவது மனசுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. அப்ப நம்ம நம்பிக்கையோடு எது செய்தாலும் அதை சாதிக்க முடியும். அதாவது நோய் கூட இந்த நோய் சரியாயிடும் நினைச்சோம்னா நோய் சரியாயிடும். இதுதான் உண்மை. நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுங்களுக்கு உண்மை நமக்கு சிலர் வந்து பாக்குறாங்க. நீ நல்லா எடுப்பா, சீக்கிரம் நல்லா எடுப்பா, ஒன்னும் பயப்படாத அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வார்த்தைகளை சொல்றாங்க. அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டல்கள் வந்து ஜபம் படிக்கிறாங்க, வந்து ஜபம் படிச்சு நீ சீக்கிரம் குணமாயிடுவே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அந்த ஜபத்தின் மூலமாகவும் மற்ற மனிதருடைய நம்பிக்கையான வார்த்தைகள் மூலமாகவும் படுத்திருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது, ஒரு சக்தி கிடைக்குது, ஒரு ஆறுதல் கிடைக்குது. அந்த ஆறுதல் மூலமாகவும் சக்தியின் மூலமாகவும் அவருடைய நோய் வந்து மனோசக்தியின் மூலமாக தானா வெளியே போயிடுது. இதுதான் பெரிய சக்தி. நீங்க சொல்ற சப்ஜெக்ட் இதுதான். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த ஆக்டிங்கே நம்ம கொடுத்துட்டு வரணும். அதாவது நம்ம இதுவா மாறணும்னா அதுக்கேற்ற நம்முடைய மனசுலயும் உடல்லையும் பாவனைகள்லயும் நம்முடைய நடை உடை பாவனை அனைத்திலுமே நம்ம அதற்கான ஒரு வழிமுறைகளை நம்ம வகுத்து செயல்பட்டோம்னா நிச்சயம் அதில் வெற்றி பெறுவோம்ன்ற வார்த்தை தான் நீங்க இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குது மேடம். ஆமா மேடம், நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் மேடம். இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, இதை எப்படி எனக்கு அதாவது இது கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். இதை எப்படி அவங்க மனசுல நம்பிக்கையை விட்டுறது? இப்போ ஒரு பிபி பேஷண்ட் இருக்கிறாங்க, ஒரு சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வந்து நம்ம மாத்திரை சாப்பிட்டே அவங்க பலவீனமாயிடுறாங்க. அதாவது மாத்திரை சாப்பிட அவங்களுடைய சக்திகள் குறைஞ்சினே வருது, நம்பிக்கை குறைஞ்சினே வருது, சக்தியும் குறையுது. ஏன்னா சுகர் பேஷண்ட் ஒருத்தர் இன்னைக்கு 0.5 mg சாப்பிட்றாங்கன்னா அப்புறம் 1 mg சாப்பிட்றாங்க, 2 mg சாப்பிட்றாங்க, 5 mg சாப்பிட்றாங்க. இப்படி போயின்னு இருக்கிறது காரணம் என்னன்னா அவங்களுடைய நம்பிக்கை குறைவு தான் காரணம். அப்போ அந்த நம்பிக்கை குறைவு வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்பிக்கை ஊட்டணும், அவங்களுக்கு நம்பிக்கை தரணும். அவங்களுடைய நம்பிக்கை மாறினால் மட்டுமே அவங்களுடைய வியாதி என்பது இல்லாமல் போகும். நீங்க வந்தா குறைச்சுக்கிறது எப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கும் பின்னாடி போய் எனக்கு வியாதியே வராதுன்னு என்ற நம்பிக்கை இருந்து நமக்கு எதுவும் வராது. தேவைப்பட்ட அந்த மாத்திரைகளை சாப்பிடுவே நிறுத்திட்டு கூட, அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல நான் சொல்ல பெருசா பேசல, அதாவது முத்தின பிறகு நம்ம எதுவும் பேச முடியாது. ஆரம்ப ஸ்டேஜ்லயும் மாத்திரைகளை தவிர்த்துட்டு நம்ம உணவு முறைகளாலையும் நம்பிக்கையாலையும் வாழ தொடங்கினா நிச்சயம் அது இருந்து வெளியே வந்துடலாம் இல்லைங்களா? கண்டிப்பா வரலாம், முத்தின பிறகு கூட வரலாம். நம்பிக்கை தான். ஆமா, இப்ப எனக்கு வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி டிபி வந்தது. அதுவும் ரொம்ப சிவியரா வந்தது. 50க்கும் குறைவா என்னுடைய பாடி வெயிட் குறைஞ்சு போச்சு. 25 கிலோஸ் நான் இழந்துட்டேன் 2 monthsல. எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்காம 6 மாசம் வெறும் தியானம், சுவாத்தியாயம், சத்திய சாங்கச்சம் இந்த 3 வச்சுதான் என்ன நான் தேர்த்துக்கிட்டேன். நோ மெடிசன்ஸ், பிரமிட் பவர், தியானம், பிரமிட் பவர். அந்த நம்பிக்கையோட நம்ம ஸ்டெப் போகணும், அதற்கான சூழ்நிலையோடு நம்ம போனோம்னா நிச்சயம் வெற்றி பெறலாம். அதான் முக்கியம். கண்டிப்பா. ஈவன் இந்த தியானம், பிரமிட் பவரை வச்சுக்கிட்டு கேன்சர் 3rd ஸ்டேஜ்ல இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்ப கேன்சரே இல்ல. ஓ வெரி குட். அந்த சிடி ஸ்கேன்ஸ் இருக்கு. அதான் மனதினுடைய சக்தி தான் மிகப்பெரிய சக்தி. இதான் உண்மை. சரி மேடம், ரொம்ப நல்ல விஷயங்கள் சொன்னீங்க மேடம் இன்னைக்கு. அதாவது நான் கூட என்ன ஒரு விஷயத்துல நான் பொருத்தி பார்த்துக்கிட்டேன். அதாவது எங்க வீட்டு அம்மாவுக்கு சுகர் இருந்தது. நான் வந்து சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்புறம் எனக்கு வேற ஒருத்தர் சுகர், அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களுடைய அனுபவங்களை வச்சு எங்க வீட்டில் நான் ரொம்ப பராமரிக்கணும், ரொம்ப அவங்கள பாதுகாப்பாக வச்சிருக்கணுன்ற ஒரு பயம் எனக்கு வந்துடுச்சு. அதனால என்ன பண்ணா, இங்கே பக்கத்தில் இருக்கிற இங்கே வேலூர்ல நாராயணி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த சீபுரம் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் இங்கே ஆரணில ஒரு பிரான்ச் இருக்குது. அதனால அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ அதை எடுக்க ஆரம்பிச்சதோட என்னன்னா அவநம்பிக்கை. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ என்னவோ, நம்ம இப்படி பக்கத்தில் இருக்க வைத்தியம் பண்ணா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட நம்ம ஏதாவது பெட்ல சேர்த்து நம்ம அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வந்ததனுடைய விளைவு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாயிட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போ நாம
அந்த அவநம்பிக்கை இல்லாமல் நாம வந்து இவங்க இன்னும் நல்லா 100 வருஷம் வாழ்வாங்க அப்படின்ற எண்ணத்தோடு அவங்களையும் நம்ம, ஏன்னா நான் நினைச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பயம் வந்திருக்கலாம் இல்லையா, அவங்கள அறியாமே ஒரு பயம் வந்திருக்கலாம். நான் அதுக்கு காரணகர்த்தாவோட இருந்திருக்கலாம். எனக்கு நான் இப்பதான் அதெல்லாம் ஃபீல் பண்றேன். அப்போ நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது தான் அது வெற்றி பெறும். நம்ம நம்பிக்கை இல்லாம சில விஷயங்கள் பயப்பட நம்ம நிச்சயம் அதுக்கு பின்னோக்கி தள்ளப்படுறோன்றதுதான் இப்போ இந்த கருத்திலிருந்து நமக்கு தெரிய வருது. அதனால நம்பிக்கையோடு நம்ம நோயை கூட அணுகணும்னா நோயிலிருந்து நிச்சயம் வெளிவர முடியும் அப்படின்றதான் இதுல. நோயே வராம கூட பாத்துக்கலாம். எப்படி மேடம்? நோயே வராம கூட பாத்துக்கலாம். 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 நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், ஐ ஆம் ஹெல்தி. கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு இல்ல, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். நான் டெய்லி தூங்கி எழுந்தோம்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், கடவுளை எனக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம எழுந்துக்கணும். அதான் கரெக்ட். அதே மாதிரி படுக்கும் போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு படுக்கணும். எஸ், கண்டிப்பா. ஒரு முறை 2 முறை வாய் விட்டு கூட சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. காலையிலயும் இரவுலயும் நான் வாய் எழுதுங்க. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு 10 வாட்டி 25 வாட்டி எழுதுங்க. ஓ ரைட், ஸ்ரீராமஜெய வேதர மாதிரி இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்யும். சரி மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். நன்றி. உண்மையிலே கேட்கிற அனைவருக்கு இது ஒரு பெரிய விஷயம். நன்றி மாஸ்டர் திரு ரமராஜன் சார். ஆரணிலிருந்து பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க. அடுத்ததாக மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம், அன்மியூட் கொடுத்துள்ளேன். இன்னைக்கு நம்ம மேடம் ரொம்ப அழகா ஸ்பீச் பண்ணாங்க. நம்ம மனதை எப்படி கையாளணுங்கிறத கத்து கொடுத்தாங்க. கான்சியஸ் மைண்டை வச்சு எப்படி சப்கான்சியஸ் மைண்ட் இயக்குறது, நம்மளுடைய மேல் மனதுல நல்ல எண்ணங்களை மேடம். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் ஈரோடுல இருந்து வராங்க. ப்ளீஸ் ப்ரொசீட். ஈரோடுல இருந்து வராங்க மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம். மேடம் சிக்னல் வீக்கா இருக்கு மேடம். நன்றிங்க மேடம். ஓகேப்பா, தேங்க் யூ. நாளைக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம். அடுத்ததாக சொல்லுங்க சொல்லுங்க மேடம். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் சொல்லுங்க. நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம். நாளைக்கும் தொடர்ச்சியா அட்டன் பண்ணுங்க. மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம், அனைவரும் முன்வாருங்கள். சொல்லுங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க மேடம். சப்கான்சியஸ் மைண்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றத சிறப்பா சொன்னீங்க. நம்மளுடைய உடல் வேதனை, மனவேதனை எல்லாத்துக்குமே சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம என்ன ஏத்திக்கிறோமோ அதுதான் அப்படின்றத நீங்க நல்லா தெளிவா சொல்லிட்டீங்க. நம்ம சப்கான்சியஸ் மைண்டை வந்து நம்ம சரி பண்ணணும்னா நம்ம வியாதி எல்லாமே குணமாயிரும் அப்படின்றதும். கான்சியஸ் மைண்ட்ல செய்யணும் அப்படிங்கிறத, நல்ல எண்ணங்களையே ஏத்திக்கணும். நம்ம நல்லா இருக்கோம், நல்ல உடல்நிலையோட இருக்கோம், நல்ல ஆரோக்கியம் இருக்கு, நம்ம அதை தான் நம்ம தான் கெடுத்துக்கிறோம் அப்படின்றத இது பண்ணிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வச்சுக்கலான்றதை நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க மேடம். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க மேடம். உங்களது நாங்கள் உங்களை இதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, நாங்கள் எங்களை திருத்திக்கிறது ரொம்ப நிறையா இருக்குங்க. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இது மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்கள் கைட்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூம்மா. நன்றி மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ். மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் வந்து சேலம் கொண்டலாம்பட்டியிலேருந்து வந்து பங்கேற்கிறாங்க. அடுத்ததாக மாஸ்டர் திருமதி ரேணுகா தேவி மேடம் கர்நாடகாவிலேருந்து வராங்க. மேடம் பேசுங்க மேடம். மாஸ்டர் திருமதி அகிலா மேடம், மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம் திருநெல்வேலியிலேருந்து வராங்க. மாஸ்டர் திரு எஸ் ஆர் மதன் சார், சென்னை வண்ணாரப்பேட்டை சார், பேசுங்க சார். கையை வைத்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திருமதி செந்தாமரை மேடம் சீர்காழியிலிருந்து வராங்க.
உங்க கருத்துக்களை சொல்லுங்க, சந்தேகங்களை கேட்டுங்க மேடம் கிட்ட. நாளைக்கும் இந்த டாபிக் ஆழ்மனதின் சக்தி பகுதி 6 தொடரும். த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் பார்ட் 6 நம்ம மேடம் அவர்கள் பேசுவார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உள்ளது. கையை உயர்த்தினா மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் கையை உயர்த்துறாரு. சார் வந்து சென்னையில இருந்து வர்றாங்க. சார் நீங்க பேசுங்க சார், ப்ளீஸ் ப்ரொசீட் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் 2 வருஷமா 2-3 விஷயங்கள்ல மனசுல காலையிலயும் நைட்டு படுக்கும் போதும் காலையில எழுந்த உடனே சொல்லுவேன். ஆனா எனக்கு அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன மேடம் அது என்ன, இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லணுமா, இல்ல நடந்துச்சுன்னு சொல்லணுமா? அது என்ன எனக்கு இன்னும் புரியல. அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். காலையிலயும் மாலையிலயும் அஃபர்மேஷன் மாதிரி சொல்றீங்க. ஆர்டர் போட்டு மொத்த நேரம் அதை பத்தி எப்படி சிந்திக்கிறீங்க? பாசிட்டிவா சிந்திக்கிறீங்களா, நெகட்டிவா சிந்திக்கிறீங்களா? நெகட்டிவா எதுவுமே சிந்திக்கல, பாசிட்டிவா சிந்திக்கல. ஏதோ வேலைகள் அப்படியே செஞ்சுட்டு அப்படியே போயிடுவேன். ஆனா அதை பத்தி நினைக்க மாட்டேன். அது காலையில எழுந்துக்கும் போதும் நைட்டு படுக்கும் போதும் தூங்கும் போதும் அது சொல்லிட்டு படுப்பேன். அதுக்குண்டான வேலைகள் பாசிட்டிவா நினைக்கணும். ஓ பாசிட்டிவா அதே நடக்கும்னு நினைச்சிட்டு எப்பவுமே நாம வந்து இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எழுதணும்னு சொன்னீங்க. இப்போ எழுதணுமா? அது எழுதுனா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே மேடம், ஓகே. நமக்கு ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எதுக்கு கொடுக்குறாங்க? எழுதுறதன் மூலம் 10 வாட்டி படிக்கிறதுக்கு சமம். ஓகே மேடம். அதே மாதிரி நீங்க 10 வாட்டி எழுதுறீங்கன்னா 100 வாட்டி நினைச்சா மாதிரி. ஓகே, தேங்க்யூ மேடம். ரெண்டாவது, நீங்க வந்து கண்ணாடியில பார்க்கும்போது தலை வாடுறீங்கல்ல, கண்ணாடியை பாக்குறீங்கல்ல, கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, இது நடந்துடுச்சு, பண்ணிடலாம், இது செய்யும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஹோப்போனோப்போ ஒரே குழப்பமாவது இது என்ன நடக்க மாட்டேங்குது. நம்ம இவ்வளவு நாள் சொல்றோமே, எல்லாருமே சொல்றாங்க நல்லா பிரபஞ்சத்துக்கிட்ட பேசினா நடக்கும். நீங்க காலையில நினைச்சீங்க, நைட்ல நினைச்சீங்க, மத்த சமயத்துல உங்க சப்கான்சியஸ் மைண்ட் என்ன நினைக்குது உங்களுக்கு தெரியாமலே நீங்க வந்து அது மேல அவநம்பிக்கை இருந்தால் நடக்காது. எப்பவும் சொல்ற இதே எக்ஸாம்பிள் தான். ஒரு பானை பால், ஒரு சொட்டு விஷம் போட்டா பால் முழுக்க விஷம் ஆயிடும். அதே மாதிரி நம்ம காலையிலையும் மாலையிலையும் நைட் படுக்கிறப்ப நம்ம நினைக்கிறோம், மற்ற நேரங்களில் அதன் மேல நம்முடைய கருத்து என்னவாக இருக்கிறது, இது வேணும் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கான முயற்சி எடுக்கிறது இல்ல. முயற்சியும் எடுங்க, அட் தி சேம் டைம் அது பாசிட்டிவா இருக்கணும். ஓகே மேடம். நம்ம சங்கல்பம் எடுக்கிறப்ப அதுல 1% கூட விகல்பம் என்பது இருக்கக்கூடாது. கேட்டேன் கொடுப்பானா? கடைசி வார்த்தை என்ன? கொடுப்பானா? கொஸ்டின் மார்க் போட்டோம், வராது. நான் நடக்கலையே அதுதான் நினைச்சிட்டு இருப்பேன் எப்பவுமே. என்ன இதாக நடக்க மாட்டேங்குது. இது நடந்துடும் நம்ம சொல்லல. நடக்கலையேன்னு ஓகே, நடக்காம இருக்கிறது தான் இவர் விரும்புறாரான்னு சொல்லி சப்கான்சியஸ் மைண்ட் அது நடக்காமலேயே செஞ்சிடும். நன்றி மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம் திருநெல்வேலியிலிருந்து வராங்க. மேடம் நீங்க பேசலாம் மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நீங்க நித்யா சில்வர்ஜ்மன் நீங்க சொல்றது எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்குமா. ஆழ்மனதை பற்றி நல்லா தெளிவா சொன்னீங்க. நாங்களும் வந்துட்டு இருக்கிறோம். நீங்க தானே மேம் வந்தவாசி சொல்றது அந்த பிரமிட் இருக்குங்களா, அந்த ஊர் தானம்மா உங்களுக்கு? வாணியம்பாடி ராமநாயக்கன்பேட்டை. வாணியம்பாடி அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்துருக்கேன். நல்லா என்னம்மா? அதேதான்மா. ஹலோ, வாணியம்பாடி. ஆமா சார். நல்லா உங்களோட ஸ்பீச் நல்லா இருந்துமா சார். சொல்றது எங்களுக்கு ஒரு உத்தியோகமா இருக்குது. ரொம்ப நன்றிம்மா, சிறப்பா சொன்னீங்கம்மா. நாங்கள் அதை கிடையாது ஆழ்மனதை நம்ம அதையும் திரும்ப திரும்ப நினைக்கணும் இல்லையா? எதை நினைக்கிறோமோ அதை சொல்லிட்டே இருக்கணும். ஆமா, அதுவும் பாசிட்டிவா சொல்லணும். வியாதி குணமாகனா குணமாயிடும் நினைக்கணும். குணமாயிடுச்சு. சரி, நல்லா ஆயிடுச்சு. ஓ சரிங்க மேடம்.
குணம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஆமா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல போன வாட்டி, அவர் விஷம் ஆமா. குடிச்சாலும் என்னாச்சு, இது எனக்கு எதுவும் நடக்காது, எதுவும் ஆகாது, இது கடவுளுடைய பிரசாதம் சொல்லி அந்த விஷம் குடிச்சாலும் அது நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. ஓ, சரி சரி சரி. ஆனா இப்ப நாம சாப்பிட்றப்பவே ஐயோ எனக்கு சுகர் இருக்கு இருந்தாலும் மாம்பழம் சாப்பிட்றேனே என்ன ஆகுமோன்னு சொல்லி பயத்துல சாப்பிட்டா சுகர் ஏறத்தான் செய்யும். இதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, எனக்கு விருப்பம், நான் சாப்பிட்றேன், அவ்வளவுதான். ஓ, சரி சரி, அப்படி சொல்லிக்கலாம். நல்ல பாசிட்டிவா இது சாப்பிட்டா ஒண்ணு. பட் அந்த நம்பிக்கை 100% உறுதியா இருக்கணும். அவங்க சொன்னாங்க, நான் வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டேன், நான் பாதி தான் நம்பியிருக்கேன் போல இருக்கு, சுகர் ஏறிடுச்சுன்னா தப்பு சொல்றவங்க கிட்ட கிடையாது, நீங்க நம்பல, பாதி தான் நம்புறீங்க. எது ஒண்ணும் நம்புறீங்க? செய்யாது. நம்ம முழு முழு மனசோட சொல்லணும். ஆள் மனதில் ஒண்ணும் செய்யாது நமக்கு. எஸ். நன்றிம்மா, பரவாயில்ல. சிறப்புங்கம்மா உங்களோட விளக்கம். சரி, அப்ப எதையுமே நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கணும். ஸோ ரைட். கண்டிப்பா. நல்லது. இதை பார்த்தீங்களா, இது முழுசா அப்படி திடமா சொல்லணும். கரெக்ட், திட்டமா சொல்லணும், ஓகே, பாசிட்டிவா சொல்லணும், சரிங்க மேம், ரொம்ப நன்றி. நம்பிக்கையோடு உறுதியா சொல்லணும். நம்பிக்கையோட. சரிம்மா, உங்களுடைய ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்ற கருத்து எங்களுக்கு நல்லா உபயோகமா இருக்கும்மா. சரிங்கம்மா, நன்றிம்மா. நன்றி மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம். அடுத்ததாக இன்னும் ஒரு சில நண்பர்கள் பேசலாம். மாஸ்டர் திருமதி அகிலா மேடம், மாஸ்டர் திரு SR மதன், மாஸ்டர் திருமதி ரேணுகா தேவி மேடம் கர்நாடகாவிலிருந்து வராங்க. மேடம் பேசுனீங்கன்னா விருப்பப்பட்டா கையை உயர்த்துங்க, நான் அன்மியூட் கொடுக்குறேன், பேசுங்க. உங்க கருத்துக்களையும் சொல்லலாம், சந்தேகங்களை கேட்கலாம், அனுபவங்களையும் பகிரலாம். அடுத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முன் வாருங்கள். அப்படி யாரும் முன் வரவில்லை என்றால் நேரத்தின் அருமை கருதி நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். நண்பர்களே, இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நண்பர்களே, நீங்கள் பார்ப்பது இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி, சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி அனைவரிடம் கொண்டு சேருங்கள், ப்ராபகேட் செய்யுங்கள். அனைவரும் பங்கு பெற்று இதை பயன்பெற வேண்டும். நண்பர்களே, நாளைக்கு காலை செவ்வாய்க்கிழமை 7/10/2005 நாள் 5 இன்றைய தொகுப்பு பேட்சில் நிகழ்ச்சிகள் எப்போதும் போல் 5 மணிக்கு தொடரும். 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், மேலும் 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் இன்றைய தொடர்ச்சியாக ஆழ்மனதின் சக்தி பகுதி 6, த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்ட் 6 நமது சீனியர் மாஸ்டர் திருமதி சொர்ணபுத்தா மேடம் அவர்கள் தொடர்வார்கள். அதை அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் ஆழ்மனதின் சக்தி பகுதி 5, த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்ட் 5 சிறப்பாக உரையாற்றிய சீனியர் மாஸ்டர் திருமதி சொர்ணபுத்தா மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக எனது நன்றிகளை அசனல் மாஸ்டர் மகோதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு 7/10/2025 ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நாளை இரவு ஃபுல் மூன் மெடிடேஷன் நடக்கும். இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 வரை. அதற்குரிய லிங்க் அனுப்புவார்கள். அதை அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்களுக்கும் அந்த லிங்கை அனுப்பி வையுங்கள். மேடம், நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம்.